வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. மரவள்ளி கிழங்கை வச்சு நான் பொரியல் செஞ்சு காமிச்சிருக்கேன். எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இப்படி இருக்கு சொல்லுவாங்க. நான் 3/4 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். மேலே மண்ணாக இருக்கும். அந்த மண்ணெல்லாம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 கட் பண்ணிங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு மாதிரி இருக்கும். அதையும் எடுத்துருங்க. சாப்பிட்றப்ப கொஞ்சம் ஒரு மாதிரியாக தெரியும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிடலாம். உள்ள நரம்பு இல்லாமல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வேக வச்ச பிறகு தான் நம்ம மிளகாத்தூள் சேர்ப்போம். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்தளவு கலந்து விட்டு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டீமரில் நம்ம வேக வைக்க போகிறோம். நான் இட்லி தட்டில் தான் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஸ்டீமரில் வேணும்னா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கிழங்கு எல்லாம் வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்துருச்சு. வேணா ஒன்று குத்தி எடுத்து பார்க்குறேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. உப்பு மிளகாத்தூள் எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, ஆல்ரெடி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கிழங்கு ஆட் பண்ணிக்கிறலாம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த கிழங்குக்கு இந்த மாதிரி தேங்காய் துருவலை சேர்த்து நீங்கள் பண்ணுறனால சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலாப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு தட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை சீசன் ஆயிடுச்சு. சூடாக ஈவினிங் டீ வச்சு சாப்பிடுவோம். அந்த டீ டைமில் இந்த மாதிரி கிழங்கோட வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இப்படி இருக்கு சொல்லுவாங்க. இன்னும் சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.